Hi 12th பசங்களா, welcome to Vedantu. This is Asha ma'am here. After a long time நம்ம ப்ரோஸ்ல மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோஸோட சினானம்ஸ் ஆன்டனம்ஸ் போத் புக் பேக் அண்ட் புக் இன்சைட், அதுக்கப்புறமா உங்களோட ப்ரோஸோட 3 மார்க் 5 மார்க்குக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் இது எல்லாமே நான் உனக்கு பிடிஎஃபாக போட்டு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன்டா. எந்த வீடியோ எடுத்தாலும் இங்கே மோர் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணால் உனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே உனக்கு பிடிஎஃபோட லிங்க் இருக்கும், சரியா? அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுரு. அப்போ தான் இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா வீடியோஸு லைவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும், சரியா? இப்போ we'll start with the story. Two gentlemen of Verona. வெரோனா அப்படிங்கிற ஒரு சிட்டியில், ஒரு ஊரோட பேர் அது. அங்கே இருக்கக்கூடிய 2 ஜென்டில்மென் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ as we drove through the foothills of the Alps, 2 small boys stopped us on the outskirts of Verona. ஸோ drove அப்படிங்கிறது என்னன்னா, driveன்ற வேர்போட past tense drove, சரியா? foothills of Alps, ஆல்ப்ஸுங்கிறது மவுண்டைன் பா, மலைத்தொடர். ஸோ அதோட மலை அடிவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ஃபுட் ஹில்ஸ். ஆல்ப்ஸ் மவுண்டைனோட மலை அடிவாரத்தில் வெரோனாங்கிற ஒரு சிட்டிக்கு கொஞ்சம் வெளியில், அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா அவுட்டர் சிட்டிக்கு அவுட்டரில் இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல 2 பேர் இவங்களோட காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, சரியா? குறுக்க வந்து நிறுத்துறாங்க. தேவர் செல்லிங் வைல்டு ஸ்ட்ராபெரிஸ், அவங்க ஸ்ட்ராபெரிஸை வித்துட்டு இருக்காங்க. டோன்ட் பை வாண்ட் லூயிஜி இல்லை லூயிகி, எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ லூயிகி ஆர் லூயிஜின்னு சொல்கிறவர் பக்கத்தில் இருக்க ஒரு பர்சன் ஹூ இஸ் பேசிக்கலி அ டிரைவர், சரியா? அந்த காரை அவர் தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பின்னாடியே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கவரோட பெர்செப்ஷனில் தான் இந்த ஃபுல் ஸ்டோரியுமே இருக்குது, சரியா? இப்போ பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி 2 பர்சன்ஸ் வந்து எங்களோட காரை நிறுத்துறாங்க, என்னோட டிரைவர் லூயிஜி என்ன சொல்கிறாரு, வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து வைல்டு ஸ்ட்ராபெரிஸை வித்துட்டு வராங்க, வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்கிறாரு. You will get much better fruit in Verona besides these boys அப்படின்னு சொல்கிறாரு. இதை விட இன்னும் நிறைய பழங்கள் வந்து நல்ல குவான்டிட்டியில் உனக்கு வெரோனா சிட்டிக்குள்ளே கிடைக்கும் சார், நீங்கள் இங்கே வாங்காதீங்க. அதுவும் இல்லாமல் இந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரை அப்படியே வந்து தூக்கி காமிக்கிறார். So he shrugged his shoulders to convey his disapproval of the shabby appearance. Shabby அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா அவங்க ட்ரெஸ் பண்ணாமல் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, அழுக்கான ட்ரெஸ் எல்லாம் தான் அந்த 2 பசங்களும் போட்டுட்டு இருக்காங்க. அதனால் இவங்க கிட்ட வாங்கினா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, சிட்டிக்குள்ளே போயிட்டு நம்ம நல்ல பழங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு, சரியா? ஸோ இதுதான் ஆல்ப்ஸ் மவுண்டைன்ஸ்க்கு மலை அடி வாரத்தில் இருக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் அவங்க வந்து காரை ஸ்டாப் பண்ணி இந்த ஸ்ட்ராபெரிஸை விற்க ட்ரை பண்ணுறாங்க அந்த 2 பசங்களும், சரியா? One boy had on a worn jersey and a cut off khaki pants. ஸோ ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான், ஜெர்சியை வேர் பண்ணியிருக்கான். வேரோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வான், சரியா? ஸோ ஒரு ஜெர்சி வந்து போட்டுட்ருக்கான். ப்ளஸ் அவனோட பேண்ட் வந்து எப்படி இருக்குது, காக்கி பேண்ட்ஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ட்ரௌசர் தான் இருக்குது, சரியா? இப்படி ஒரு பையன் வந்து இருக்கான். The other, a shortened army tunic gathered in loose folds about his skinny frame. இன்னொருத்தன் ரொம்பவே ஒல்லியாக இருக்கான். அந்த ஒல்லியாக இருக்க பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அங்கங்கே லூஸான கிளாத்திங்லாம் போட்டிருக்கான். அது அங்கங்கே வந்து கேதரிங் மாதிரி இருக்குது, சரியா? இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் வந்து இருக்குது. Yet, gazing at the 2 little figures, இந்த 2 பசங்களையும் பார்க்கும்போது ரொம்ப சின்ன பசங்களாக தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 12 வயசு 13 வயசு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இவங்களை பார்க்கும்போது with their brown skins, அவங்களோட ஸ்கின் கலர் வந்து ப்ரௌனாக இருக்குது. tangled hair, tangled அப்படின்னா நல்லா சிக்க விழுந்த முடி, ரொம்ப நாள் சீவாமல் இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹேர் தான் அவங்களுக்கு இருக்குது. and dark earnest eyes. We felt ourselves strangely attracted. அவங்களோட ஐஸ் எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, டார்க்காக இருக்குது. ப்ளஸ் ஸ்டில் இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் ஷாபியாக இருந்தாலும் அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் வந்து வருது. மை கம்பேனியன் ஸ்போக் டு த பாய்ஸ். ஸோ அந்த காரில் பின்னாடி உட்காந்துட்டு வந்தவர் ப்ளஸ் அவர் கூட லூயிஜி அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த லூயிகி போயிட்டு அந்த பசங்க கிட்ட பேசுகிறாரு. Discovered that there were brothers. Nicola, the elder, was 13. Jacopo, who barely came up to the door handle of the car, was nearly 12. So 2 பசங்க இருக்காங்க. அதில் நிக்கோலா அப்படின்ற ஒருத்தன், அவன் வந்து அண்ணா, அவனுக்கு 13 வயசாச்சு. இன்னொருத்தன் வந்து ஜாக்கோப்போ was 12 years, 12 வயசாச்சு.
We bought their biggest basket and then set off towards the town. ஸோ அவங்க கிட்ட இருந்ததுலேயே பெரிய ஃப்ரூட் பேஸ்கெட்டை இவங்க வாங்கிட்டு அப்படியே சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிறாங்க, டவுனுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் கம்மிங் அவுட் ஆஃப் அவர் ஹோட்டல். ஸோ ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இருக்காங்க. மார்னிங் எந்திரிச்சு சரி எங்கேயாவது சாப்பிட போகலாம் அப்படின்னு ஹோட்டலை விட்டு வெளியே வராங்க. We saw our friends bent over shoe shine box beside the fountain in the public square doing brisk business. ஸோ அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வரும்போது பக்கத்தில் ஒரு ஃபவுண்டைன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஃபவுண்டைனுக்கு பக்கத்தில் இந்த 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்க, குனிஞ்சு எல்லாரோட ஷூக்கும் பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. சரியா? ஸோ we watched a few moments. கொஞ்ச நேரம் இவங்க நின்று பார்க்குறாங்க. then as trade slackened அப்படின்னா பிஸ்னஸ் கொஞ்சம் டைமில் வந்து மந்தமாகும் இல்லையா, வர்ற கஸ்டமர்ஸ் வந்து கம்மி ஆவாங்க. அந்த டைம்ல இவங்க போய் பேசுறாங்க அவங்க கிட்ட. they greeted us with friendly faces. அவங்க எப்பவும் போல நல்லா சிரிச்சிட்டு நல்லா பேசுறாங்க. I thought you picked fruit for a living, I said. ஸோ நீ வந்து பல வியாபாரம் பண்ணிட்டு இருந்த நேத்து, உன்னோட காசு தேவைக்காக நீ பண்ணுறேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர். we do many things sir. அது மட்டும் கிடையாது சார், அதை தாண்டி நாங்கள் நிறையா பண்ணுவோம். நிக்கோலா answered seriously. ஸோ நிக்கோலாங்கிறவன் தான் அண்ணா இல்லையா, அவன் வந்து சீரியஸாக ஆன்சர் பண்ணுறான். he glanced at us hopefully. glanced அப்படின்னா பார்க்கறது, hopefully அப்படின்னா நம்பிக்கையோட பார்க்குறான். சரியா? glancedனா பார்க்கறது. ஸோ ஆஃபன் வி ஷோ விசிட்டர்ஸ் த்ரூ த டவுன். ஸோ யாராவது இங்கே சுற்றி பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டவுனை சுற்றி காட்டுவோம். லைக் ஒரு டூரிஸ்ட் கைடெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். ஜூலியட் டூம்ஸ் கூட்டிகிட்டு போவோம். டாம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த கல்லறை சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ரோமியோ ஜூலியட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜூலியட்டோட கல்லறைக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு வேறு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் சுற்றி காட்டுவோம். ஆல் ரைட் ஐ ஸ்மைல்ட், யூ டேக் அஸ் அலாங். ஸோ அப்படியா, அப்ப எங்களையே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி இவரும் சொல்றாரு. ஓகே, so as we made the rounds my interest was again provoked by the remarkable demeanor. demeanor அப்படிங்கிறது என்னன்னா அவங்களோட அப்பியரன்ஸும் பிஹேவியரும், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த விதமும் அவங்க பழகக்கூடிய விதமும் ரெண்டுமே பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. ஸோ சுற்றி பார்க்கும்போது எகெயின் வந்து இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு அப்படி என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. they were childish enough. ஓகே, 12 வயசு 13 வயசுல எல்லாரும் விளையாடிட்டு தானே இருப்பாங்க. ஸோ they were childish enough and in many ways quite artless. ஸோ அவங்க வயசு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, சைல்டிஷாக தான் இருக்கணும். பட் இப்போ வந்து ரொம்ப இன்னசென்ட்டாகவும் ப்ளஸ் இந்த வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜாக்கோபோ வாஸ் லைவ்லி ஆஸ் அ ஸ்குவரல். நிக்கோலோஸ் ஸ்மைல் வாஸ் ஸ்டெடி அண்ட் என்கேஜிங். ஸோ அவங்களோட அப்பியரன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஜாக்கோபோ வந்து அந்த அணில்லாம் வந்து எப்படி சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கானா, நிக்கோலோ அண்ணனோட ஸ்மைல் வந்து எப்படி இருக்கான், ரொம்ப என்கேஜிங்காக இருக்கான். அப்படியா ஒரு சில பேர்லாம் சிரிக்கிறத பார்த்தாலே பேசுகிறத பார்த்தாலே நம்ம போய் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு தோணும் இல்லையா, அப்படிப்பட்ட வசீகரமான ஒரு ஸ்மைலாக இருக்குது. Yet in both these boyish faces there was a seriousness which was far beyond their years. இந்த 12 வயசு 13 வயசு பசங்களுக்குள்ள என்ன இருக்கணுமோ அதை தாண்டி ஒரு சீரியஸ்னஸ் இவங்க 2 பேரோட மனசுக்குள்ளேயும் ஃபேஸ்லையும் நல்லாவே தெரியுது. In the week which followed, we saw them frequently, for they proved extremely useful to us. அடுத்தடுத்து நம்ம இந்த ஒரு வாரத்துக்குள்ள நாங்கள் நிறைய தடவை மீட் பண்ணோம். ஒவ்வொரு தடவை மீட் பண்ணும் போதும் அவங்க எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுற ஒரு பர்சன்ஸாக தான் இருந்தாங்க. எங்களுக்கு வந்து அவங்க தேவைப்பட்டாங்க. Then yes, if we wanted a pack of American cigarettes or seats for the opera or the name of good restaurant, Nicola and Jacopo could be relied upon to satisfy our needs. So அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும், ஒரு அமெரிக்கன் சிகரெட் தேவைப்பட்டாலும் அவங்க தேவைப்பட்டாங்க. அவங்க கிட்ட சொல்லிவிட்டா அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. அடுத்து ஒபெரா அப்படிங்கிறது ஒரு மியூசிக் ஷோப்பா, ஸோ அதுக்கு எனக்கு சீட் வேணும் புக் பண்ணித்தா அப்படின்னு சொன்னாலும் இவங்க புக் பண்ணி தந்துடுவாங்க. ஆர் த நேம் ஆஃப் குட் ரெஸ்டாரண்ட், ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் வந்து சொல்லி பார்க்கலாம், நான் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாலும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? ரிலைட் அப்படின்னா அவங்கள ஈஸியாக நம்பலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் நான் கேட்டால் அவங்கள நான் நம்பலாம், அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தென் what struck one most was their willingness to work. ஆனால் எனக்கு என்ன உறுத்திக்கிட்டே இருந்ததுன்னா இந்த வயசில் அவங்க எப்படி வந்து இவ்வளோ வேலை செய்கிறாங்க, எதுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு மனசில் தோணிக்கிட்டே இருந்தது. டியூரிங் தீஸ் சம்மர் டேஸ் அண்டர் த ஹாட் சன், அதுவும் இந்த வெயில் காலத்தில் செம்மையாக சூடாக இருக்குது, அந்த டைமில் உட்காந்து ஷூக்கு பாலிஷ் போட்டுட்ருக்காங்க. தே ஷைன்டு ஷூஸ்.
சோல்டு ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க. ஹாக்டு நியூஸ் பேப்பர். ஹாக்டுங்கிறது என்னன்னா, நியூஸ் பேப்பர் விற்கிறதெல்லாம் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா கத்தி கத்தி கூப்பாடு போட்டு விற்கணும். சில பேர் வாங்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம கத்தி விற்க வேண்டிய ஒரு விஷயம். அதையும் அவங்க பண்ணுறாங்க. கண்டக்டட் டூரிஸ்ட் அரவுண்ட் த டவுன் அண்ட் ரேன் எரண்ட்ஸ். ஸோ டூரிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்கள கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேன் எரண்ட்ஸ் அப்படின்னா இதை தாண்டி சின்ன சின்ன வேலைகள் அதுவும் செய்கிறாங்க. இப்போ சிகரெட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னால் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் எரண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்களே அப்படின்னா அவருக்கு மைண்டில் தோணிக்கிட்டே இருக்குது. One night we came upon them in the windy and deserted square, resting on the stone pavement beneath the lights. ஸோ ஒரு நைட் வந்து அவங்க இந்த 2 பசங்களையும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, ரொம்ப விண்டியாக காற்று செம்மையாக அடிக்குது. ப்ளஸ் ஒரு இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை. டெசர்டட் அப்படின்னா ஐசோலேட்டட், சுற்றியும் ஆள்கள் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த தெரு ஃபுல்லாகவே வந்து கல் பதிச்சிருக்காங்க. சரியா? ஸோ கல் பதிச்ச ஒரு தெருவில் இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ்க்கு கீழே, பினீத்னா கீழே. நிக்கோலா சாட் அப்ரைட் டயர்ட். ஸோ நிக்கோலா அப்படிங்கிறவன் தான் வந்து அண்ணன் இல்லையா? ஸோ அவன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், நல்லா ஸ்டெடியாக ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கான். A bundle of unsold newspaper lay at his feet. ஸோ நியூஸ் பேப்பரில் சிலது விற்கவே இல்லை. அந்த பண்டில் அவன் காலுக்கு கீழே போட்டு அவனும் உட்காந்துட்டு இருக்கான். ஜாக்கோபோ, his head resting upon his brother's shoulder, was asleep. ஸோ ஜாக்கோபோ வந்து தம்பி இல்லையா, அண்ணனோட ஷோல்டரில் படுத்துட்டு அவன் அப்படியே தூங்கிட்டான். Then it was nearly midnight time ஆயிடுச்சு. Why are you out so late, நிக்கோலா? இவர் போய் கேட்குறாரு, ஏண்டா இவ்வளோ லேட்டாக என்ன பண்ணுற நீ, லேட் ஆயிடுச்சுல அப்படின்னு கேட்குறாரு. வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ் ஃப்ரம் பதுவாங்கிற ஒரு சிட்டிலேருந்து லாஸ்ட்டாக ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். we shall sell all our papers when it comes in. அந்த பஸ் வந்துச்சு அப்படின்னா விற்காம இருக்க எல்லா பேப்பர்ஸையும் நான் வித்தரலாம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. மஸ்ட் யூ ஒர்க் ஸோ ஹார்ட்? இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்னு இவர் பார்த்து கேட்குறாரு. யூ போத் லுக் ரேதர் டயர்ட். ரொம்ப டயர்டாக இருக்கீங்களேடா, ஏன்டா இந்த வயசில் இவ்வளோ வேலை செய்கிறீங்க, இவ்வளோ தேவையா அப்படின்னு கேட்குறாரு. வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார், எங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியல சார் அப்படின்னு அந்த பசங்களும் சொல்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் மார்னிங் when I went over to the fountain to have my shoe shined, I said, Nicola, the way you and Jacopo work, you must earn quite a bit. ஸோ இவர் போயிட்டு ஷூவை பாலிஷ் போடுறதுக்காக அதே ஃபவுண்டைன், அந்த ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ஃபவுண்டைன் இருந்தது இல்லையா, அங்கே போகிறாரு. அங்கே 2 பசங்களும் இருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாரு, டே நிக்கோலா, நீயும் உன்னோட தம்பி ஜாக்கோப்போ 2 பேருமே வந்து இவ்வளோ வேலை செய்கிறீங்களே, அப்போ அதிகமாக தானே சம்பாதிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. யூ ஸ்பெண்ட் நத்திங் ஆன் கிளாத்ஸ். ஆனால் உன்னோட ட்ரெஸ்ஸு பார்த்தா அவ்வளோ தெரியலையே, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஈட் லிட்டில் இனஃப். ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடவும் செய்கிற. வென் ஐ see you have a meal, it's usually black bread and figs. ஸோ ஒருவேளை நீ அப்படியே சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்ற, கருகி போன பிரெட்டை நல்லா நம்ம கறிக்கு போக வச்சிட்டோம்னா பிளாக் கலரில் மாறிடும் இல்லையா, அதை தான் அவர் சொல்கிறாரு. தீஞ்சு போன ஒரு பிரெட்டை சாப்பிட்ற, இல்லை அத்திப்பழம், ஃபிக்குனா அத்திப்பழம், அதை சாப்பிட்ற. டெல் மீ வாட் டு யூ டூ வித் யோர் மணி? இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நீ ட்ரெஸ்ஸுக்கும் செலவு பண்ண மாட்டேங்கிற, நீயும் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிற, அப்படி என்னதான்டா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. He colored deeply under his sunburn and then grew pale. அந்த சன்னோட வெளிச்சத்தில் இந்த கொஷனை கேட்ட உடனே அவனோட முகம் வந்து அப்படியே கலரே மாறிடுச்சான். ஓகே, ஸோ ரொம்ப சேட் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீ லுக்டு டு த கிரவுண்ட். உடனே தலையை குனிஞ்சிட்டு அவன் தரையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். யூ மஸ்ட் பி சேவிங் அப் டு எமிக்ரேட் டு அமெரிக்கா, ஐ சஜஸ்டட். ஹீ லுக்ட் அட் மீ சைட்வேஸ், ஸ்போக் வித் அன் எஃபர்ட். ஸோ என்ன பண்ணுறாரு, ஓ ஒருவேளை நீ அமெரிக்கா போகிறதுக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. எமிக்ரேட் அப்படின்னா இந்த நாடை விட்டு அந்த நாட்டுக்கு போகிறதுக்காக, சரியா, ஒரு நாட்டை விட்டு வெளியே போகிறதுக்காக சேமிச்சு வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. We should greatly like to go to the States, but here at present we have other plans. அதெல்லாம் எங்களுக்கும் ஆசை தான் சார், போகலாம். ஏன்னா இந்த வெரோனா அப்படிங்கிறது இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், சரியா. இட்டாலியிலேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இப்போது எங்களுக்கு தற்சமயத்தில் வேறு பிளான்ஸ் எல்லாம் இருக்குது சார் அப்படின்னு அந்த பசங்க சொல்கிறாங்க. வாட் பிளான்ஸ்? அப்படி என்னடா பிளான் இருக்குது அப்படின்னு இவரும் கேட்குறாரு. He smiled uncomfortably. Just plans sir, he answered in a low voice. ஸோ இப்போ ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பட் அவங்க ரொம்ப நோண்டி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா சிரிச்சுட்டு இருக்கு சார் பிளான்ஸ் அப்படின்னு அன்கம்ஃபர்டபுளாக சொல்கிறான். வெல் ஐ செட்,
we are leaving on Monday. Is there anything I can do for you before we go? ஸோ நாங்கள் மண்டே கிளம்ப போகிறோம் எங்கள் ஊருக்கு. போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா, அப்படி ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. நிக்கோலா shook his head, but suddenly Jacopo said, "Sir," he burst out. "Every Sunday we make a visit to the country, to Poleta, 30 kilometers from here. Usually we hire bicycles, but tomorrow since you are so kind, you might send us in your car." ஸோ என்ன சொல்கிறான், இந்த அண்ணா இருக்கான் இல்லையா நிக்கோலா வந்து அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார், தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டிட்டான். நிக்கோலா ஷூக் ஹிஸ் ஹெட். ஷேக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் இந்த ஷூக். தலையை ஆட்டிட்டான், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தலையாட்டிட்டான். சடனாக ஜோகோப்போ, இந்த தம்பி இருக்கான் இல்லையா ஜாக்கோப்போ என்ன பண்ணுறான், சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. எவ்ரி சண்டே நாங்கள் வந்து இந்த நகரத்துக்கு போவோம், பொலேட்டா அப்படிங்கிற இங்கிருந்து 30 கிலோமீட்டர் தாண்டி இருக்க ஒரு சிட்டிக்கு நாங்கள் போவோம். பட் யூஸ்வலி அந்த மாதிரி போகும்போது ஒரு பைசைக்கிள் தான் நாங்கள் வாடகைக்கு எடுத்துகிட்டு போவோம், சரியா? எஸ், வி வுட் ஹையர் அ பைசைக்கிள். நாங்கள் சைக்கிளை தான் வாடகைக்கு எடுத்துகிட்டு போவோம். ஆனால் நீங்கள் இவ்வளோ அன்பானவராக ரொம்ப கைண்டாக இருக்கீங்க, உங்கள் காரில் எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான், சரியா? ஸோ உடனே வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஏதாவது காசு வாங்கிட்டோம் அப்படின்னாலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் கேட்டுட்டோம்னாலோ உடனே நம்ம அம்மா அப்பா முறைக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அண்ணங்காரன் முறைக்க ஆரம்பிக்கிறான், சரியா? I had already told Luigi he might have the Sunday off. However, I answered, I'll drive you out myself. ஸோ என்ன சொல்லிட்டாரு, இவரோட டிரைவர் இருக்கார் இல்லையா லூயிகி, அவருக்கு இந்த சண்டே நீ ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா, உனக்கு வந்து லீவ் கொடுத்துட்றேன்னு சொல்லி முன்னாடியே சொல்லி விட்டுட்டாரு. அப்போ இப்போ வந்து அவரை கூப்பிட முடியாது இல்லையா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உனக்கு வந்து டிரைவ் பண்ணிவிட்டு நீ எங்கே போகணுமோ நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவரே ஒத்துக்கிறாரு, சரியா? There was a pause. உடனே ஒரு அமைதி, மயான அமைதி. நிக்கோலா was glaring at his younger brother in vexation. Glaring அப்படின்னா முறைக்கிறான், சரியா? அண்ணங்காரன் வந்து தம்பியை பார்த்து முறைக்கிறான், ஏன்டா அவர்கிட்டலாம் இந்த ஹெல்ப்பை கேட்குற அப்படி சொல்லிட்டு, சரியா? We could not think of troubling you, sir. இல்லை சார், எங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்கிறான். It won't be any trouble. இவர் சொல்கிறாரு, டே அது எனக்கு கஷ்டம்லாம் இல்லைடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவனை கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. He bit his lip, then in a rather put out tone he said, very well, okay sir அப்படின்னு சொல்லிட்டு அவனா ஒரு டோன் கம்மியாக உதட்ட கடிச்சிட்டு அவனே சொல்லிக்கிறான். The following afternoon we drove to the tiny village set high upon the hillside. ஸோ ஒரு மலையோட உச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜுக்கு இவங்க காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. I imagine that our destinations would be some humble dwellings. Dwellings அப்படின்னா இருப்பிடம், ஹம்பிள் அப்படின்னா ஏதோ ஒரு பிளசண்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சேன், லைக் ஒரு பார்க்கு இல்லை அமைதியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் டைரக்டட் பை ஜோகோப்போ we drew up at a large red roof villa. ஸோ வில்லா அப்படின்னா தனியாக இருக்கக்கூடிய ஒரு வீடு இல்லையா? ஸோ அந்த வீடோட கூரை வந்து ரெட் கலரில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இந்த ஜாக்கோப்போங்கிற ஒரு தம்பி பையன் வந்து கூட்டிகிட்டு போகிறான், சரியா? சரௌண்டட் பை அ ஹை ஸ்டோன் வால். அந்த வீட்டை சுற்றியுமே எப்படி இருக்கான், காம்பவுண்ட் செவர் வந்து நல்லா ஹைட்டாக இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் சேர்ந்து கட்டியிருக்காங்க. I could scarcely believe my eyes, and before I could recover breath, my two passengers had leaped from the car. leapedனா துள்ளி குதிச்சு அந்த காரை விட்டு வெளியே ஓடுறாங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த இடம் எங்கே இருக்குது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. சரி, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, காரை விட்டு குதிச்சு வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? We shall not be long, sir. Perhaps only an hour. நாங்கள் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டோம், எங்களுக்கே 1 மணி நேரம் தான் இருக்குது. Maybe you would like to go to the cafe in the village for a drink. ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஏதாவது பக்கத்தில் கெஃபே ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறான். They disappeared beyond the corner of the wall. இது கேட்ட உடனே டக்குன்னு அவங்க ஓடிடுறாங்க. After a few minutes I followed. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் திரும்பவும் அவங்களுக்கு பின்னாடியே போனேன். I found a grill side entrance and determinedly rang the bell. ஸோ அங்கே உள்ளே போகும்போது சைடில் ஒரு சின்ன வழி இருக்குது, கிரில் கேட்லாம் போட்டிருக்கு. அப்படியே பெல்லை நான் வந்து அழுத்துறேன், காலிங் பெல் அழுத்தும் போது a pleasant looking woman with steel rimmed spectacles appeared. ஒரு லேடி வராங்க. அந்த லேடி பார்க்குறதுக்கு நல்லா ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்காங்க. தென் அவங்களோட கண்ணாடி வந்து ஸ்டீலில் ஆயிருக்கு, அந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து ஸ்டீலில் பண்ணி போட்டிருக்காங்க. I blinked as I saw that she was dressed in the white uniform of a trained nurse. அவங்கள பார்க்கும்போது அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கான்,
நர்ஸ் வந்து எப்படி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான் இவங்களும் போட்டிருக்காங்க. ஐ ஜஸ்ட் brought 2 small boys here. நான் ஒரு 2 பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மேலே அவருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது எஸ் her face lit up. ஆமாம்மா தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் வந்து தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கிறாங்க. she opened the door to admit me, நிக்கோலா and ஜாக்கோபோ. I will take you up. ஆமாம்மா எனக்கு தெரியும் நிக்கோலா and ஜாக்கோபோ தானே, நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. she led me through a cool tiled vestibule into the hospital. vestibule அப்படின்னா பால்கனி இல்லை வராண்டா அந்த மாதிரி சரியா. ஸோ கூலான டைல்ஸ் போட்ட ஒரு வராண்டாக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை வெளியிருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது, ஒரு தனி இண்டிபெண்ட் வில்லா மாதிரி வீடு மாதிரி இருந்தது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா அது ஒரு ஹாஸ்பிட்டல். ஃபார் ஹாஸ்பிட்டல் த வில்லா ஹேட் பிகம். அந்த வில்லா வந்து என்னவா மாறிடுச்சு, இப்போ ஹாஸ்பிட்டலாக மாறிடுச்சு. நிறைய பேஷண்ட்ஸ் உள்ளே இருக்காங்க. அட் த டோர் ஆஃப் அ லிட்டில் கியூபிக்கல் த நர்ஸ் பாஸ்ட். ஸோ கியூபிக்கல் அப்படிங்கிறது ஒவ்வொரு பேஷண்ட்டும் தனித்தனியாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பிளைவுட்டில் தடுப்பு சுவர் மாதிரி கட்டிடுவாங்க இல்லையா. இப்போ ஆஃபீஸ்லலாம் வந்து கேபின்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டுக்கும் இன்னொரு பெட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன செவர் மாதிரி, பட் ஆக்சுவல் செவர் கிடையாது, இந்த செங்கல் அதெல்லாம் வச்சு கட்டினது கிடையாது, சும்மா ஒரு ஷீட் மாதிரி பிளைவுட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. அதுதான் கியூபிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கியூபிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு put her finger to her lips and with a smile bade me look through the glass partition. ஸோ ஒரு சின்ன கண்ணாடி இருக்குது, கிளாஸ் இருக்குது, அது மூலிமா பார்த்தா உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும், அங்கே பாருங்கள் ஆனால் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாய் மேலே விரல் வச்சு காட்டுறாங்க, சும்மா செய்கையாக காட்டுறாங்க. The 2 boys were seated at the bedside of the girl of about 20 who propped upon pillows, wearing a pretty lace jacket, was listening to their chatter, her eyes soft and tender. ஸோ அங்கே பார்க்கும்போது இவங்க 2 பசங்க போனாங்க இல்லையா, அந்த நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ 2 பேரும் ஒரு பொண்ணுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பெட்டில் இருக்குது சரியா. ஸோ அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்கான், பார்க்குறதுக்கு 20 வயசு மாதிரி இருக்குது. ப்ராப்ட் அப் ஆன் பில்லோஸ். ப்ராப்ட் அப் அப்படின்னா சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கா, அவனால ஸ்ட்ரெயிட்டாக உட்கார முடியல. பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த செவத்து கொட்டி ஒரு பில்லோ போட்டு அது மேலே சாஞ்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் இந்த பொண்ணும் உட்காந்துட்டு இருக்கு. வேரிங் அ பிரெட்டி லேஸ் ஜாக்கெட்ஸ். அவரோட ட்ரெஸ் வந்து நல்லா அழகா ஒரு ஜாக்கெட் மாதிரி இருக்கு. இட் வாஸ் லிசனிங் டு தயர் சேட்டர். ஸோ அந்த கேர்ள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, 2 பேரும் அந்த பசங்க பேசுறத கவனிச்சுட்டு இருக்கா. சேட்டர் அப்படின்னா ஓயாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் நடந்ததுன்னு அந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்ததோ அந்த பசங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, இந்த பொண்ணும் கேட்டுகிட்டே இருக்கு. ஹர் ஐ சாஃப்ட் அண்ட் டெண்டர். அவளோட கண்ணை பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப மிருதுவான, டெண்டர் அப்படின்னா சாஃப்ட் மிருதுவான அப்படிங்கிறது தான் சரியா. One could see at a glance her resemblance to her brothers. பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு சரி இவங்க அக்கா தம்பி தான், ஏன்னா 2 பேரும் பார்க்கறதுக்கு முக ஜாடை வந்து ஒரே மாதிரி இருக்கு. A vase of wild flowers stood on her table beside a dish of fruit and several books. அவளுக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு ஃப்ளவர் வேஸ் இருக்கு, பக்கத்தில் புக்ஸ் இருக்கு அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ் வந்து இருக்கு. Won't you go on? The nurse murmured. Murmured அப்படின்னா முணுமுணுக்கிறது. ஸோ அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சார் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. லூசியா will be pleased to see you. அந்த பொண்ணு பேர் லூசியா. ஸோ லூசியா வந்து உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறா அந்த நர்ஸ் சரியா. I shook my head and turned away. ஷூக்னா எகைன் ஷேக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ இல்லை நான் போய் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி வந்த வழியாகவே போயிடுறாரு. ஐ ஃபெல்ட் ஐ குட் நாட் பேர் டு இன்ட்ரூட் அப்பான் திஸ் ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி. அவங்க ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்காங்க, அதில் போய் நான் மூக்க நுழைக்க வேணாமேன்னு அவருக்கு தோணுது. இன்ட்ரூட் அப்படின்னா உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணி மூக்க நுழைச்சு அதை பண்ண வேணாமேன்னு அவருக்கு தோணுது. பட் அட் த ஃபுட் ஆஃப் த ஸ்டேர் கேஸ் ஐ ட்ரூ அப் அண்ட் பெக்ட் ஹர் டு டெல் மீ ஆல் ஷீ நியூ அபவுட் தீஸ் பாய்ஸ். ஸோ அந்த படிக்கட்டு முடியும் போது அந்த ஃபஸ்ட்டு படிக்கட்டில் இறங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நர்ஸ் கிட்ட தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த பசங்களை பற்றியும் அந்த பொண்ணை பற்றியும் என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுறாரு. அப்போ அந்த நர்ஸும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. she was eager to do so. அவங்களுக்கும் அதில் ஆர்வம் நிறையாவே இருந்தது. ஈகர் அப்படின்னா ஆர்வம் சரியா. They were, she explained, quite alone in the world except for this sister Lucia. ஸோ இந்த அக்கா லூசியாங்கிற அக்காவை தாண்டி அவங்க அந்த பசங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. Their father a widower. widowerனா அவங்க அம்மா கிடையாது, ஸோ அப்பா மட்டும்தான் இருக்காங்க. well-known singer had been killed in the early part of the war. ஸோ போர் வரும்போது அவர் கொல்லப்பட்டார். ஆனால் அவர் ஒரு சிங்கராக இருந்தார், சிங்கிள் பேரண்டாக இருந்தார். அவருக்கு அம்மாவும் கிடையாது, அதாவது இந்த பசங்களுக்கு அம்மா கிடையாது, அவருக்கு ஒய்ஃப் கிடையாது. ஸோ அதனால விடோவர் அப்படின்னு சொல்கிறாங்க
சரியா? ஷார்ட்லி ஆஃப்டர்வர்ட் a bomb had destroyed their home and thrown the 3 children into the streets. சரி, அப்பதான் போயிட்டாரு, அட்லீஸ்ட் வீடாவது இருக்குன்னு பார்த்தா கொஞ்ச நாள்ல வந்து பாம் அந்த வீட்டு மேல போட்டாங்க, வீடும் வந்து இல்லாம போயிடுச்சு. அப்ப அந்த 3 குழந்தைகளும் தெருவுக்கு வந்துட்டாங்க. They had always known a comfortable and cultured life. Lucia had herself been trained as a singer and they had suffered horribly from near starvation and exposure to the cold winter. சரி, அட்லீஸ்ட் அவங்க கௌரவமா வாழ்றதுக்காவது அவங்க கம்ஃபர்டபுளா ஒரு அளவுக்கு வாழ்ந்திருந்தாங்க. பிளஸ் லூசியாவுக்கு பாட தெரியும், அவளும் வந்து சிங்கரா ட்ரெயின் ஆகியிருந்தா. அப்ப பாடி கொஞ்சம் இருக்க காசை வச்சு சமாளிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஸ்டார்வேஷன் இருந்தது, பட்னி இருந்தாங்க. ஸ்டார்வேஷன்னா பட்னி, பசிக்குது ஆனால் சாப்பாடு இல்லை. ஓகே, ப்ளஸ் அவங்களோட கண்ட்ரியில் வந்து அந்த வின்டர் சீசன் ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு, ஈவன் பீப்புள் இறந்து போகிற அளவுக்குலாம் இருக்கும். ஸோ இதில் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. For months they had barely kept themselves alive in the sort of shelter they built with their own hands amidst the rubble. ஸோ ரபிள் அப்படிங்கிறது ரொம்ப டெஸ்ட்ராய் ஆன பார்ட்ஸ். இப்போ வீட்டு மேலே பாம்பு போட்டாங்க, அப்போ அந்த வீட்டில் இருக்க சின்ன சின்ன பார்ட்ஸ், பிரிக்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே விழுந்திருக்கும் இல்லையா, அதுதான் ரபிள். அதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வீடை அவங்களே வந்து கட்டிக்கிட்டாங்க. அதுக்குள்ளே உயிர் வாழ்கிறதே பெரிய விஷயமா அவங்களுக்கு இருந்தது, அதை மேனேஜ் பண்ணுறதே பெருசாக இருந்தது. தென் ஃபார் 3 years the German ruled the city. அந்த போரெல்லாம் நடந்தது முடிஞ்சதுக்கப்புறமா ஜெர்மன்ஸ் தான் அங்கே ஆண்டுட்டு இருந்தாங்க. the boys grew to hate the Germans. அந்த பசங்க வளரும் போதே ஜெர்மன்ஸை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. When the resistance movement began secretly to form, they were among the first to join. Resistance movement அப்படின்னா இந்த ஜெர்மன்ஸோட ஆட்சிக்கு எதிராக ஒரு குரூப் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட். சரியா? ஸோ நீங்கள் பண்ணுறதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல முதல்ல போய் ஜாயின் பண்ணதே இந்த 2 பசங்க தான். ஏன்னா இவங்களுக்கும் ஜெர்மன்ஸ்க்கும் ஆகாது இல்லையா, ஸோ அதனால இவங்க போய் ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ணிட்டாங்க. When the war was over, போர் முடிஞ்சப்போ we had peace at last, they came back to their beloved sister. ஸோ அவங்களும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, வந்து அக்கா கூட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. And they found her suffering from tuberculosis of the spine. ஆனால் லூசியாக்கு உடனே என்ன ஆயிடுச்சு, ஸ்பைனல் கார்டில் டியூபர்குலோசிஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. She paused, took a quick breath. Did they give up? I do not have to answer that question. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சடனாக ஒரு அமைதி. நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க அப்படியே அந்த அக்கா என்ன ஆனாலும் ஆகட்டும்னு விட்டுட்டாங்க, கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ண வேணாம், ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த பசங்க இல்லாத வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யறதே அவங்க அக்காக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. They brought her here. அந்த அக்காவை இங்கே கொண்டு வந்தாங்க. Persuaded us to take her into the hospital. Persuaded அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, தயவு செஞ்சு எங்கள் அக்காவை வந்து ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்து விட்டாங்க. In the 12 months she has been our patient. 12 மாசமா, அதாவது 1 வருஷமா அந்த பொண்ணு வந்து இங்கே தான் பேஷண்ட்டாக இருக்கு. She has made good progress and அவங்களோட ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கு. There is every hope that one day she will walk and sing again. ஸோ எங்களுக்கு இன்னுமே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏதாவது ஒரு நாள் அவள் எப்பவும் போல் நார்மலாக ஆகி பாட்டு பாட ஆரம்பிப்பா அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Of course, everything is so difficult now. Food so scarce and dear. We could not keep going unless we charged a fee. கண்டிப்பாக இது வந்து கஷ்டமாக தான் இருக்குது இங்கே ஃபுல்லாகவே, ஏன்னா ஃபுட்டு ரொம்பவே பத்தாமல் இருக்குது எல்லாருக்கும். ஸ்கார்ஸ் அப்படின்னா பத்தலை, சரியா? உணவு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபீஸ் வாங்காமல் எங்களால் இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியாது, ஸோ நாங்கள் ஃபீஸ் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எவ்ரி வீக் லூசியாஸ் பிரதர் ஹவ் மேட் தேர் பேமெண்ட். ஆனால் வாரம் அவங்களோட தம்பி வந்து என்ன பண்ணிடுவாங்க, 2 பசங்களும் வந்து பேமெண்ட்டாக பண்ணிடுவாங்க. ஷி ஆடட் சிம்பிளி, ஐ டோன்ட் நோ வாட் தே டூ, ஐ டு நாட் ஆஸ்க். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, நான் அந்த பசங்க கிட்ட கேட்டதும் இல்லை. ஒர்க் இஸ் ஸ்கார்ஸ் இன் வெரோனா சிட்டியில் பார்த்தீங்கன்னா வேலையும் கம்மி தான், அவ்வளோ பேருக்கு வேலையும் கிடைக்கிறது கிடையாது. பட் வாட் எவர் இட் இஸ், ஐ நோ தே டூ இட் வெல். ஆனால் என்ன வேலை அவங்க பண்ணாலும் நல்லா தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. இவரும் என்ன சொல்கிறாரு, இவ்வளவும் கேட்டுட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஆமாம், அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க, இதை தாண்டி பெட்டராக அந்த ஒர்க்கை வந்து வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, தே குட் நாட் டூ இட் பெட்டர் அப்படிங்கிறத இவரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா இதெல்லாம் கேட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பசங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஐ வெயிட்டட் அவுட் சைட் அண்டில் த பாய்ஸ் ரீஜாயின் மீ and then drove them back to the city. திரும்ப வெரோனா சிட்டிக்கு போகிறாங்க ட்ரைவ் பண்ணிட்டு. they sat beside me. இவருக்கு பக்கத்தில் அந்த 2 பசங்களும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் பெருசாக எதுவும் பேசலை, நாட் ஸ்பீக்கிங்.
For my part, I did not say a word. இவரும் எதுவும் சொல்லலை. I knew they would prefer to feel that they had safely kept their secret. ஒரு விஷயம் லூசியாவை பற்றியும் இந்த 2 பசங்களை பற்றியும் இவருக்கு தெரியுங்கிறதே மறைச்சிட்டார் இவர். ஏன்னா அவங்க சீக்ரெட்டாக தானே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் எதுக்கு சொல்லணும், நான் சொன்னால் அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லாமையே விட்டுட்டாரு. yet their devotion had touched me deeply. ஆனாலும் அவங்க வந்து ஒரு ஆர்வமாக ரொம்ப ஒரு அர்ப்பணிப்பாக ஒரு வேலையை செய்கிறாங்க இல்லையா, எது செஞ்சாலும் அது எனக்கு ரொம்பவே வந்து பாதிச்சது, ரைட் அப்படின்னு சொல்கிறாரு. war had not broken their spirit. ஸோ அந்த அக்காவை காப்பாற்றணும் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணத்தையோ இல்லை அவங்களோட ஸ்ட்ரென்த்தையோ எமோஷன்ஸையோ அந்த போர் வந்து எதுவுமே பண்ணலை. ஓகே, their selfless action brought a new nobility to human life. அவங்களோட அந்த சுயநலம் இல்லாத எண்ணம் அதுதான் selfless action. செல்ஃபிஷ் அப்படின்னா நம்மளை பற்றி மட்டுமே நம்ம யோசிக்கிறது சுயநலம். செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் அப்படின்னா அவங்க லைஃப் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, லூசியாங்கிற அக்காவை காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க சுயநலம் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் செல்ஃப்லெஸ் ஆக்ஷன். ஓகே, ஸோ இவங்க வந்து இதை பண்ணுறதுனால அந்த ஹியூமன் கைண்டுக்கே, மனித நேயத்துக்கே ஒரு புது பரிமாற்றம் வந்து கிடைச்சது. கேவ் ப்ராமிஸ் ஆஃப் அ கிரேட்டர் ஹோப் ஃபார் ஹியூமன் சொசைட்டி. இந்த மனுஷங்க வாழ்கிற இந்த சமுதாயத்தில் ஒரு சின்ன ஒரு ஹோப்பாக இது இருக்குது, நம்பிக்கை வர வைக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு யாராவது லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லைக் போட்டுருங்க.